நீட் ரிசல்ட் வந்துருச்சு. எவ்வளவு மார்க் எடுத்தா என்ன ரேங்க்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, இதுதானே நம்மளுக்கு முக்கியம். இந்த வீடியோல இதை தான் பார்க்க போறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி நெக்ஸ்ட் இயர் நீட்ல 2026ல நான் கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்ற வெறித்தனமா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல யாரெல்லாம் கவர்மெண்ட் சீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ 8695186953 8695 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க சீட்டு வாங்கலைன்னா உங்களுடைய ஃபீஸ் ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இந்த வருஷம் இப்ப சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய ஸ்பெஷல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சீட் வாங்க போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுடைய பசங்களோட ஒரு குதூகலமான ஒரு ப்ரோக்ராமை உங்க எல்லாரும் இன்வைட் பண்றேன். நீங்க பாருங்க. இந்த பேட்ச் இப்ப லேட்டஸ்டா அட்டன் பண்ணவங்க மார்க் எவ்வளவு டிராப் ஆனா கூட பரவாயில்ல, எங்க குழந்தைங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. சீட்டு இன்னைக்கு வாங்குறதுக்கான அற்புதமா கால் பண்ணி, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்லா வந்துச்சு சார், மார்க் வந்துச்சு சார், ரொம்ப சந்தோஷம் சார், உங்களால தான் வந்துச்சு அப்படின்னு பேரண்ட் கால் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா மார்க்ஸ் ரேஞ்ச். நம்ம இன்னைக்கு 144 மார்க் வாங்கினா பாஸ் அப்படின்ற மாதிரி இடபிள்யூஎஸ் அண்ட் ஜெனரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு ரேஞ்சில் இருக்காங்க பாருங்க. 144ல இருந்து 200 மார்க்குள்ள இந்தியா ஃபுல்லா 3,03,040 மாணவர்கள் இருக்காங்க. நீங்க இது இருக்கீங்களா இல்ல அடுத்த ரேஞ்சில இருக்கீங்களா? 201ல இருந்து 259 வரைக்கும் என்ன இருக்காங்க? 250ல கிட்டத்தட்ட 1,98,346 மாணவர்கள் இதுல இருக்காங்க. 200ல இருந்து 250 வரைக்கும் இருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. எவ்வளவு மாணவர்கள் 140ல இருந்து 250ல எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்கள் கிட்ட வராங்க. 250ல இருந்து 300 மார்க்குள்ள 1,57,952 மாணவர்கள் இருக்காங்க. 1,57,952 மாணவர்கள் 250ல இருந்து 300 மார்க் ரேஞ்ச். இது பாருங்க, இங்க 51ல இருந்து 300க்குள்ள 50 மார்க் டிஃபரன்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு மார்க்கும் கால்குலேட் பண்ணி பாருங்களா எவ்வளவு பேர்? 30 பேர் மினிமம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் இருக்காங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது 301ல இருந்து 350 வரைக்கும் அப்படி எடுத்துட்டா 1,26,935 மாணவர்கள் இருக்காங்க. அப்ப 351ல இருந்து 400 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,55,078 மாணவர்கள் இந்த வருடம் இருக்கிறாங்க. தென் 451ல இருந்து 500 வரைக்கும், 401ல இருந்து 450 வரைக்கும் பாத்தீங்கன்னா 88,239 மாணவர்களும், 451ல இருந்து 500 வரைக்கும் 69,503 மாணவர்களும் இருக்காங்க. அப்ப அந்த லோவர் மார்க்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா அதுல பயாலஜி மட்டுமே எழுதி மார்க் ஸ்கோர் பண்றவங்களுடைய ரேஞ்ச் 360 மார்க். அப்ப இந்த 360 வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 300 மார்க் தாராளமா பயாலஜில வரைக்கும் எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்ப 3, 2, 5, 5, 1 கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா இந்த பயாலஜியும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரியும் அப்படி சேர்ந்த மாதிரி மார்க் எடுத்திருப்பாங்க. பயாலஜி நல்லா எழுதிருப்பாங்க, கெமிஸ்ட்ரியும் நல்லா எழுதிருப்பாங்கன்னா 540 மார்க் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. அப்ப அதுல நம்ம 450 எடுத்தோம்னா இந்த வரைக்கும் 5 லட்சம் பேரு, 5, 6, 7 கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இருக்காங்க. பிசிக்ஸ் மட்டும் ஸ்கோர் பண்ணவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரேஞ்சில இருக்கிறவங்க. அவங்க தான் 450ல இருந்து 686 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள். அவங்களுக்கு தான் சீட் அஷ்யூர்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கவர்மெண்ட் சீட் இருக்கு. அப்ப 450ல இருந்து 500 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69,503 மாணவர்களும், 551ல இருந்து 600 மாணவர்கள் 600 வரைக்கும் பாத்தீங்கன்னா 10,658, 501ல இருந்து 550 வரைக்கும் கிட்டத்தட்ட 39,521 மாணவர்கள். இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 501ல இருந்து 550 கிட்டத்தட்ட 40,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 551ல இருந்து 600 வரைக்கும் 10,000. அப்ப 500ல இருந்து 600 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி 50,000 மாணவர்கள் தான் இருக்காங்க. லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா 600க்கு மேலேயே 50,000 மாணவர்களுக்கு மேல இருந்தாங்க. 600க்கு மேலேயே 50,000. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 600க்கு கீழே தான் பாத்தீங்கன்னா 40,000 பேர் இருக்காங்க. 500ல இருந்து 600 வரைக்குமே. பட் 600க்கு மேலேயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி 70,000 ரேங்க்குக்கு மேல வந்தது. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 601ல இருந்து 650 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? 1,259 மாணவர்கள் தான். 651ல இருந்து 686 வரைக்கும் 73 மாணவர்கள். அப்ப ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த வருஷம் 686. லாஸ்ட் இயர் 720 67 மாணவர்கள். அப்புறம் கேஸ் ரீசன் போட்டு அப்புறம் 17 மாணவர்கள் ஆகினாங்க.
700க்கு மேல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் 600க்கு மேலேயே 1000 பேர் தான் இருப்பாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி 600க்கு மேல 1253 மாணவர்கள் மட்டுமே தான் இருந்திருக்காங்க. ரைட். இப்ப எந்த மார்க்ல இருந்தா எந்த ரேங்க்குள்ள வரும் அப்படின்னு ஒரு என்டிஏ ஒரு கொடுத்திருக்காங்க. The marks obtained at a few selected ranks are as follows. 50,000 ரேங்க் ஒரு ஸ்டூடெண்ட்கா இருந்தா எவ்வளவு அவர் வந்து மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 502 மார்க். அப்போ 1,00,000 ரேங்க் இருந்தாருன்னா அவர் எவ்வளவு மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 464 ரேங்க். 1,50,000 இருந்ததுன்னா 433 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 லட்சமா ஒருத்தருக்கு ரேங்க் இருந்ததுன்னா அவருடைய மார்க் இந்த வருஷம் என்னவா இருக்கு? 405. 2,50,000 ரேங்க் இருந்தா அவருடைய மார்க் 380. 3 லட்சமா இருந்ததுன்னா அவங்களுடைய ரேங்க் 357 அவருடைய மார்க். 4 லட்சமா ரேங்க் இருந்ததுன்னா அவருடைய மார்க் 316. 4,50,000 இருந்ததுன்னா 298. 5 லட்சம் ஒருத்தருக்கு ரேங்கா இருந்ததுன்னா அவருடைய ரேங்க் 281. அப்ப இந்த ரேங்க் பட்டியலை வச்சியும் லாஸ்ட் இயர் மார்க்கையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன மார்க்குக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசி கேட்டகரியா இருந்தாங்க அப்படின்னா பிசி கேட்டகரியில இப்ப 50 ஓசி கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 65,000 ரேங்க். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஓசி கேட்டகரி 50,000 ரேங்க் வருதா? 50,000 ரேங்க்கு 502. அப்ப நம்ம தாராளமா வந்து இங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசி கேட்டகரியா இருக்கீங்க, கவர்மெண்ட் சீட் கிடைக்குமானா இந்த 50,000 ரேங்க்லாம் வந்ததுன்னா டெஃபினட்டா பாசிபிள் இருக்கும். ஒரு 500 மார்க் வரைக்கும் இந்த வாட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பா அது நடக்கும். இன்னும் கூட கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுவே பிசிஎம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அகைன் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 470 மார்க் கம்ப்ளீட்டா வந்து கிடைக்கும். அதே வந்து எம்பிசி வந்து 460 மார்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வந்து நம்ம எஸ்சி கேட்டகரியா எடுத்துட்டோம்னு வச்சுங்க, 430 433 அந்த மார்க் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரேங்க் வரைக்கும் தாராளமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கிடைக்கும். எஸ்சிஏக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் 2,60,60 380 மார்க் வரைக்கும் எஸ்சிஏக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே எஸ்டிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் அவங்களும் வந்து வருவாங்க. 380 அபோவ் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ரைட். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ வச்சு நீங்க இந்த ரேஞ்சில் நீங்க எங்க இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்னன்னு பாருங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. தமிழ்நாட்டில் எவ்வளவு மார்க் இருந்தா அவங்க என்ன ரேஞ்சில் என்ன லாஸ்ட் இயரோட ரேங்கா இருந்திருக்குன்னு. ரேங்க் தான் மெயின்ன்றதுனால ரேங்கை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. உங்க ரேங்க் எங்க இருக்குன்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுக்கோட ரேங்க் என்ன இருக்கும் கட் ஆஃப்ன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் கவர்மெண்ட் சீட்டு நீங்க எடுத்தே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. 100% சீட் கேரண்டி. இல்லைன்னா நீங்க பே பண்ணக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட அந்த ப்ரோக்ராம் நடக்குது. 869518 86953 இந்த நம்பரை கால் பண்ணி இமிடியேட்டா நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷன் போடுறதுல, அப்ளிகேஷன் சாய்ஸ் ஃபில் பண்றதுல, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் போட தெரியல, சாய்ஸ் எப்படி ஃபில் பண்றது தெரியல, ஏதோ சாய்ஸ் லாக்ன்றாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் கலந்துக்கலான்றாங்க, அப்கிரேட் கொடுக்கலான்றாங்க, மாத்திக்கலான்றாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, கன்ஃபியூஸ்டா இருக்கு. இது எதனா உங்களுக்கு வந்து ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா ஆர்ஜிஆர் பெய்ட் சர்வீஸ்ல நீங்க இந்த விஷயங்களை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஏதாவது தகவல் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ. என் பேர் அதித்தி. நான் வந்து இங்கே ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து 2026 நீட் பேட்ச்க்கு வந்து டாக்டர் சீட் வாங்குறதுக்காக நீட் படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்க கோச்சிங்க்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வந்து இங்கே இந்த 1 வீக்லேயே வந்து நான் பார்த்ததுல ஆல் குட் அண்ட் ரொம்ப வந்து பேஷன்சி நிறையா இருக்குது அவங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுல. அண்ட் நல்லாவே சொல்லித்தராங்க. எல்லா கான்செப்ட்ஸுமே கிளியராக திரும்ப திரும்ப கேட்டாலும் நல்லா கிளியர் பண்ணுறாங்க. டவுட்ஸில் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அண்ட் தேங்க்யூ.